அனைத்துலக சிலம்ப போர்க்கலை சம்மேளனமும் மலேசிய சிலம்ப போர்க்கலை பேரவையும் இணைத்து ஏற்பாடு செய்த இப்போட்டியில் மலேசியா, இந்தியா, துபாய், அபுதாபி, சிங்கப்பூர், இந்தோனேசியா ஆகிய 6 நாடுகளிலிருந்து சுமார் 400க்கும் மேற்பட்ட சிலம்ப வீரர்கள் போட்டியில் பங்கெடுத்துள்ளனர் என அதன் தலைவர் மகா குரு முரளிதரன் கூறினார். ஆசியான் நாடுகளில் நமது பாரம்பரிய சிலம்ப கலையை கொண்டு போய் சேர்ப்பதுதான் இப்போட்டிக்கான எங்களின் இலக்கு என அவர் தெரிவித்தார். அதேவேளை 2026 ஸ்லாங்கூர் சுக்மாவில் சிலம்பம் இணைத்துக் கொள்வதில் நிலவும் சிக்கலுக்கு காரணம் தேசிய சிலம்ப சங்க பொறுப்பாளர்கள் தான். அதனை அரசியல் என கூறி முடிச்சு போடாதீர் என அவர் அறைகூவல் விடுத்தார். பல்வேறு பிரிவுகளுடன் நடைபெறும் இப்போட்டியில் அனைத்துலக நிலையில் சிலம்ப வீரர்கள் தங்களின் சாகசங்களை பல்வேறு கோணத்தில் திறமையுடன் வெளிப்படுத்தி வருகிறார்கள். நாங்களும் சளைத்தவர்கள் அல்ல என நிரூபிக்கும் வகையில் இப்போட்டியை காண சிறப்பு வருகை புரிந்த நெகிரி செம்பிலான் தளபதி சங்க தலைவர் தளபதி ஜேவி இப்போட்டிக்கு கணிசமான தொகையை நன்கொடையாக வழங்கினார். இவருடன் இந்திய நாட்டை சார்ந்த சிலம்பத்துறையை சார்ந்த மகா குரு ராஜா, மகா குரு ஈசன், மகா குரு சண்முகம் மற்றும் சிங்கப்பூர் மகா குரு மணிவண்ணன் ஆகியோரும் கலந்து சிறப்பித்தனர். வணக்கம், என் பெயர் முரளிதரன். நான் மலேசிய சிலம்ப போர்க்கலை மன்றத்தின் தோற்றுனர் மற்றும் அதனுடைய தலைவர். இன்று உலக போட்டி அப்படின்னு சொல்லி ஒரு போட்டி ஏற்பாடு பண்ணி செஞ்சிட்டு இருக்கோம். அதில் கிட்டத்தட்ட 5-6 நாடுகள், இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேசியா, அபுதாபி மற்றும் துபாய். ஸோ இந்த 6 நாடுகளை சேர்ந்து விளையாட்டாளர்கள் இங்கே பங்கு பெற்று விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் என்னுடைய இத்தனை ஆண்டு கால அனுபவத்தில் இந்த 6 நாடுகள் பங்கு பெறுறது, அந்த ஊர்லேருந்தே பங்கு பெறுற ஒரு போட்டியாக இதை பார்க்குறோம் நம்ம. அதுவே நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. ஸோ இது போல் அடுத்த ஆண்டு நடைபெற போகிற இந்த உலக போட்டிக்கு நம்ம 9 நாடுகளை தயார் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். 9 நாடுகள் சொன்னால் ஆசியான் கண்ட்ரிலே நம்ம 9 நாடுகளில் சிலம்பத்தை கொண்டு போயிட்டோம்னு சொன்னால் ஆசிய போட்டியில் நம்ம பங்கு பெறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணலாம். அப்படி இல்லாமல் இருந்தால் நம்ம சும்மா வாயில் சவடால் அடிச்சுட்டு போயிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும். அதுவே சிலம்பம் என்பது ஒரு அற்புதமான கலை. அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது மற்றவர்களுக்கு மறைக்காமல் நல்ல முறையில் கொண்டு சேர்த்தோம்னு சொன்னால் உலகம் பூரா இந்த கலை பரவும். அது மட்டும் இல்லாமல் போட்டிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். உலக அளவில் இந்த சிலம்பம் வளரணும்னு சொன்னால் போட்டிகள் நிறைய இருக்கணும். போட்டிகளை கொண்டு வர்றதுக்கு எல்லா நாடுகளும் முயற்சி பண்ணுவது போல் மலேசியாவில் நீங்கள் பார்த்தீங்களா, மலேசியா அரசாங்கம் ஒன்றி தான் அரசாங்கத்தை அங்கீகரித்த ஒரு போட்டி சுக்மான்ற போட்டியை நமக்கு வாய்ப்பு கொடுத்து நம்ம அதில் கலந்து கொண்டு இருந்தோம். கிட்டத்தட்ட 2008, 2009, 11, 13 ஆகிய ஆண்டுகளில் இந்த சுக்மா நடைபெற்றது. அதை பல காரணங்களால் அதிலேருந்து சுக்மாவிலேருந்து இந்த சிலம்பத்தை எடுத்துட்டாங்க. பிறகு 2 ஆண்டுகளுக்கு முன்னே புதிய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனாயு அவர்கள் அவர்களுடைய முயற்சியால் சிலம்பத்துக்கும் கபடிக்கும் முழு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. 2024, 26 ஆண்டுகளில் சிலம்பம் கண்டிப்பாக சுக்மாவில் விளையாடும் அப்படின்னு சொல்லி அவங்க வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. அந்த அடிப்படையில் சரவாக்கில் 2024 இந்த போட்டி மிக விமர்சையாகவே நடைபெற்றதுன்னு தான் சொல்லணும். அங்குள்ள ஏற்பாடுகள் அவ்வளோ நல்லா இருந்தது. ஆனால் டெக்னிக்கல் மற்றும் சில குளறுபடிகள், மேனேஜ்மெண்ட் சில குளறுபடிகள் இருப்பதால் இது மற்ற மாநிலங்கள் போட்டி முடிஞ்ச உடனே ரிப்போர்ட் கொடுப்பாங்க, லப்புரான்னு சொல்லுவாங்க. அந்த லப்புரான் சரியான முறையில் போய் எம்எஸ்எனுக்கு போய் சேரலை. எம்எஸ்எனுக்கும் மற்ற மாநிலங்களுக்கும் சரியாக சேராதனால பெரும்பாலும் 60-70% நெகட்டிவாகவே போகுது. அதனால் இந்த ஆண்டு சிலங்கர் மாநிலம் அந்த வாய்ப்பை கொடுக்க அவங்க கொஞ்சம் தடை விதிச்சிட்டாங்க. அதற்கு காரணம் சிலங்கர் மாநில சிலம்ப கழகத்தில் நிறைய குளறுபடிகள் நடந்ததாக விளையாட்டு அமைச்சு அந்த பதிவு அதிகாரிகள் அதை சொல்லி நமக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க. நம்ம போய் விசாரித்தோம், ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது, இது வாய்ப்பு கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க சொன்ன விஷயம் இவங்களுடைய மேனேஜ்மெண்ட் முறையாக நடைபெறலை. அதனால தான் நம்ம இதெல்லாம் அவங்க கிளியர் பண்ணால் நம்ம கண்டிப்பாக கொடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது அவங்க சரியாக பண்ணலை போல். அதனால் இந்த 2026 முதல்ல அறிவிப்பில் சிலம்பத்துக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் பல பேர் கொந்தளித்து நம்ம தமிழர்கள்
அது கொந்தளிச்சல எந்த தப்பும் கிடையாது. ஆனால் அது பொலிட்டிக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அவங்க வந்து யார் மேலே கொந்தளிச்சிருக்கணும்னா நம்ம கழகத்து மேலே கொந்தளிச்சிருக்கணும். ஏன்னா ஒரு தாய் கழகமாக இருக்கக்கூடிய இயக்கம் எல்லாத்தையும் அனுசரித்து அழகாக கொண்டு போயிருக்கணும். இந்த விஷயங்கள்லாம் கவனித்து இருக்கணும். இவங்க கவனிக்காமல் போயிட்டாங்க. பிறகு இந்த கொந்தளிப்பினால நிறைய முயற்சிகள்னால பல பேர்த்துடைய தலையீடுனால மீண்டும் இந்த நேற்று சுக்மாவில் வந்து சிலம்பம் இருக்கு வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சிலங்கர் மாநிலம் வந்து நமக்கு கொடுத்தது மாணவர்கள் கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. நமக்கு அந்த வெற்றி இல்லை, மாணவர்கள் பங்கு பெறறதுக்கும் அவர்களுடைய வளர்ச்சிக்கும் அது பெரிய உறுதுணையாக இருக்கும். அது மட்டும்தான் நமக்கு இருக்கணும். நம்மளுக்கு வந்து ஒரு மண்டாட் ஒரு 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 பொறுப்பு கொடுத்தா நம்மளுக்கு வந்து கொம்பு முளைக்கக்கூடாது, பணிவு தான் அங்கே வரணும். இந்த கொம்பு முளைச்சி ஆடணுமா நிச்சயமாக வந்து இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆகவே இதெல்லாம் மனதில் கொண்டு இவங்க செயல்பட்டாங்கன்னா தொடர்ந்து இருக்கும். நம்ம வேறு இயக்கமாக இருந்தாலும் கூட சத்வான் சிலம்பம் மலேசியாவிலேருந்து தான் வந்தோம். ஆகவே சிலம்பம் எந்த சிலம்பமாக இருந்தாலும் அது முறைப்படி வளரணும். வளர்ந்தால் தான் எல்லாருக்கும் அந்த வாய்ப்புகள் பொதுவாக போய் சேரும். நன்றி, வணக்கம். விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.